வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை யானை போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலம் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியம் தான். நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல குறிப்பிட்ட சில உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால நரம்புகள் பலவீனமாவது முன்னாடி தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். அந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகளை யானை போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதாவது வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவையெல்லாம் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் இருக்கு. குறிப்பா பிஸ்தா பருப்புல பாத்தீங்கன்னா விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. அப்போ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், அதாவது முதல்ல நீங்கள் அந்த வாய்ப்பை பிஸ்தா பருப்பு கொடுக்கலாம். ஸோ பிஸ்தா பருப்பு சாப்பிட ஆரம்பித்து நீங்கள் விதைகள் மற்றும் நட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ளலாங்க. இது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையுமே அதிகமாக நிறைந்திருக்கு. சுமாரான அளவில் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் 4 வாட்டி, அதாவது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் அந்த இடைவெளிகளில் பன்றி இறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். அந்த அளவே உங்களுக்கு போதுமானது தான். ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதுமே நம்மளுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. இப்போ நம்ம வெஜிடேரியனாக இருக்கோம் அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லுமே விட்டமின் பி அதிகமாக தான் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ நீங்கள் நிறைய ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உணவுகளோட கலந்து காலை உணவாக எடுத்துக்குவாங்க, பழங்களோட கலந்து காலை உணவாக எடுத்துக்குவாங்க. ஸோ தனியாகவும் ஓட்ஸ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பப்போ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஓட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். கடல் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள் பலமடையுங்க. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ அந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் எதுவும் ஆகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும், ஒருவேளை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உங்களுக்கு ஆயிருந்தா அதுல உங்களை ரிலீஃப் பண்றதுக்கு, குணப்படுத்துறதுக்கு எல்லாமே முக்கியமான சத்துன்றது இந்த விட்டமின் B12 தான். ஒருவேளை இந்த விட்டமின் B12 உங்களுடைய உடம்புகளை குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு சேதம் எல்லாம் உண்டாகும். அதனால தான் நீங்கள் இந்த விட்டமின் B12 அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கிறதுக்கு கடல் உணவுகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும், மீன்கள் எடுத்துக்கணும். ஆகவே அடிக்கடி நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள் மீன்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் மீன்களை அதிகமாக எண்ணெய் சேர்த்து சமைக்கணும் அப்படின்றது கிடையாது. மீன் குழம்புகளை தனியாக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் போட்டு சமைக்கிறீங்கன்னா அளவாக எண்ணெய் வச்சு சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் மீன் உங்களுக்கு, அதாவது அந்த கடல் உணவுகள் எல்லாமே உங்களுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தும். இறைச்சியை நீங்கள் அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஒரு இறைச்சி அப்படின்ற அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் அப்பப்போ இப்போ ஒரு வாரம் நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் மாட்டு இறைச்சி, அதுக்கப்புறம் மாட்டு இறைச்சி, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். அப்போ இறைச்சி உங்களுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தும். முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நம்மளுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள் எடுத்துக்கலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும்
மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருந்திருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை இறைச்சி எடுத்துக்கலாம். கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. பேரிச்சம்பழத்தை நம்ம சூடான பசும்பாலில் அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழங்கள் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் எல்லாமே நமக்கு வந்து பலமாக இருக்கும். அதாவது நர்வ்ஸ், நம்மளுடைய போன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். பேரிச்சம்பழங்களை இந்த மாதிரி சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுது அப்படின்னா, அந்த நோய்வாய்ப்பட்டு மெலிந்த உடலை வந்து அந்த நோய் போனதுக்கு அப்புறமும் திரும்ப மீட் எடுக்கணும், உடலை வந்து எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாத்தையுமே வலுப்படுத்தி ஸ்ட்ராங்காக மாற்றிக்கணும்னா நம்ம பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாமே வலுப்பெற ஆரம்பிக்கும். குறிப்பாக நரம்பு தளர்ச்சிலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. இப்போ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே பழங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடுவீங்க. இப்போ நம்ம வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வயதானவர்கள் பழங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அனைத்து விதமான பழங்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் அது கிடையாது. ஒருவேளை வயதானவர்களுக்கு அல்லது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து நீரிழிவு பிரச்சனை, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழங்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய இயற்கையாகவே சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களான அந்த பலாப்பழம், திராட்சை பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பழங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஆரோக்கியமான பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. சுழற்சி அடிப்படையில் தினமும் பழங்கள் எடுத்துக்கலாம். கீரைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. இப்போ நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நரம்புகள் பலமாக இருக்கும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ இப்போ இந்த வாரம் நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அடுத்த வாரம் வந்து புதினா கீரை, சிறுகீரை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாற்றி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு கீரை நீங்கள் சாப்பிடும்போது உடல் நரம்புகள் உங்களுக்கு இரும்பு போல பலம் பெற ஆரம்பிக்குங்க. கடல் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய யானை போல உங்களுடைய உடல் நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நாம் எப்போதுமே நம்மளுடைய இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம், நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து நம்மளுடைய உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குங்க. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் உடற்பயிற்சிகளோட சேர்த்து இந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புற நரம்புகள் வலு குறைவது முறையாக தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.